Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய நீலாங்கரை வீட்டின் வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் இன்று மாலை அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் விஜய் பாதுகாப்புக்காக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சோலமன், விவரிங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இன்று சென்னையில 3 இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதன்படியே ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஏற்கனவே பிரச்சாரத்துல ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சென்னையில இந்த பிரச்சாரமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அப்போது அதிக அளவிலான பொதுமக்கள் கூட்ட நெரிசல் காரணமாக அவரால் அடுத்த தொகுதிக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதால அவர் அதனை ரத்து செய்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது போலீசாரோட இந்த பாதுகாப்பு குளறுபடி காரணமாகத்தான் தாங்கள் பிரச்சாரத்தை ரத்து செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் இவர்கள் கடிதம் வாயிலாக புகாரும் கொடுக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில மீண்டும் சென்னையில இன்று 3 தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 1000 விளக்கு, டி நகர் மற்றும் எழும்பூர் ஆகிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த பிரச்சாரமானது நடைபெற இருக்கிறது. 2 மணி அளவுல விஜய் நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னர் ராஜ்பவன் வழியாக சின்னமலை, அண்ணா சாலை, சிஐடி நகர், அன்பழகன் மேம்பாலம் வழியாக அந்த டி நகர்ல இருக்கக்கூடிய இடத்திற்கு முத்துரங்கன் சாலைக்கு செல்கிறார். அதன் பின்னர் அங்கு பரப்புரையை முடித்துவிட்டு நியூ போக் சாலை, வேம்புலி அம்மன் கோயில் இடதுபுறமாக திரும்பி அதன் பின்னர் அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர தின பூங்கா அருகே பிரச்சாரத்துல மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பின்னர் கிளம்பித்தான் அவர் புரஷவாக்கம் ரொத்தட்டன் சாலைக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிய வருகிறது. இதுவரையில 2 தொகுதிகளுக்கு கன்ஃபார்மாக அவர் சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த புரஷவாக்கத்துல எழும்பூர் தொகுதியில புரஷவாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரொத்தட்டன் சாலையில தேர்தல் அதிகாரி அனுமதி கொடுத்திருந்த நிலையிலும் அங்கு எந்த விதமான இதுவரை ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது 2 தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது உறுதியாக கூறப்படுகிறது. இதனால இந்த சென்னை நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவரது வீட்டு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 2 ஏசி, 6 இன்ஸ்பெக்டர்கள், 8 ஏசி, 25 போலீசார் என மொத்தம் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரது வீட்டின் வெளியே போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய நிலையில போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த முறையின் போது இந்த போலீஸ் குளறுபடி காரணமாகத்தான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்னையில இருக்கக்கூடிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவர் எளிதாக வழிநெடுகளை சென்றுட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது போலீஸ் சைட்ல செஞ்சிருக்கிறார்கள். இந்த பிரச்சார வாகனம் அவர் வீட்டிலிருந்து கிளம்பிய நிலையில தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து காவல்துறையினர் மொத்தம் 10 ஜீப்புகள்ல அவரது பின்னாடியே சென்று எந்த விதமான கூட்ட நெரிசலும் ஏற்படாதபடி அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக செல்ல இருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இங்கு கடந்த முறை அதிகப்படியான ரசிகர்கள் வீட்டின வெளியே கூடியதால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டது. அவைகளும் தடுக்கும் நோக்கில தான் இங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். குறைந்த அளவிலான ரசிகர்கள் இதுவரை இருப்பதால இந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அதே போன்று போக்குவரத்து காவல்துறையினர் சார்பிலும் வழி நெடுகில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு புரஷவாக்கம் வரை செல்லும் வரையில எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான பகுதி, அதாவது டி நகர் முத்துரங்கன் சாலை என்பது மிகவும் முக்கியமான பகுதி. பக்கத்திலேயே ரங்கநாதன் தெரு இருக்கிறது. அதனால அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏதேனும் பாதிக்கப்பட்டால் அதன் விளைவு அண்ணா சாலை வரை பாதிக்கக்கூடும் என்பதால இந்த போக்குவரத்து போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்கள். அதே போன்றுதான் இந்த புரஷவாக்கம் ரொத்தட்டன் சாலை என்பது மிகவும் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் 6 மணிக்கு மேல் அங்கு நடைபெறும் பிரச்சாரம் கூட்டம் என்பதால அங்கு வேலை முடித்து செல்வோர் என மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு இந்த பிரச்சாரத்தை நல்லபடியாக முடித்துக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறையினர் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.